வணக்கம், வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு இந்த காணொலியில பிரவீன் பூர்வார்த்தல பிரிவு 2 தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகத்தில் இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்வியை தான் கேட்க போறோம். கேள்வி என்னன்னா, தற்காலத்தில் உரைநடை வளர்ச்சி பற்றி விளக்குக. அறிஞர் எமர்சன் என்ன சொல்றாருன்னா, இலக்கிய வரலாற்றில் உரைநடை தோன்றுவதற்கு முன்னரே கவிதை தோன்றியதுன்னு சொல்றாரு. தமிழில் உரைநடை பண்டு தொட்டேன பழைய காலத்தில் இருந்தே காணப்படுகின்றது. உரைநடையும் செய்யுளும் கலந்த நூல்களை தொன்மை என்று கூறுகின்றார்கள். இதற்கு எடுத்துக்காட்டு பாரதம், தகடூர் யாத்திரைங்கிற நூல்கள். இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுளாகும். உரை இடையிட்ட அப்படின்னா அந்த காலத்துல எல்லா நூல்களும் செய்யுளாக இருந்தது. சிலப்பதிகாரம் எப்படி இருந்துச்சுன்னா நடுவுல உரையால் எழுதப்பட்டது. அதனாலதான் இத உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள்னு சொல்றாங்க. இந்த சிலப்பதிகாரத்திற்கு நச்சினார்க்கினியர், சேனாவரையர், இளம்பூரனார், கல்லாடனார் போன்றவர்கள் உரை எழுதியுள்ளார்கள். மணிப்பிரவாள நடை. மணிப்பிரவாளம்ங்கிறத நாம பிரிச்சோம்னா மணி கூட்டல் பிரவாளம். மணி என்றால் முத்து, பிரவாளம் என்றால் பவளம். முத்தும் பவளமும் சேர்ந்து கோர்த்த மாலை எப்படி இருக்குமோ அதே போல் தமிழும் வடமொழியும் கலந்து மணிப்பிரவாள நடை தோன்றியது. சமணரும் வைணவரும் இம்மணிப்பிரவாள நடையை வளர்த்தனர். சிறந்த உரைநடை நூல்கள்: சிவஞான முனிவரது சிவஞான பாடியம், ராமலிங்க அடிகளாரின் ஜீவகாருண்ய ஒழுக்கம், ஊவேசா அவர்களின் பழையதும் புதியதும், மறைமலை அடிகளாரது தமிழர் மதம் முல்லைப்பாட்டு, திருவிக அவர்களின் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு. இது எல்லாமே மிகச்சிறந்த உரைநடை நூல்களாகும். பக்க தலைப்பு போட்டுக்கோங்க. சிறந்த உரைநடை எழுத்தாளர்கள்: சேதுப்பிள்ளை, பண்டிதமணி கதிரேச செட்டியார், வெங்கடசாமி நாடார், சோமசுந்தர பாரதியார், எஸ் வையாபுரி பிள்ளை, மு வரதராசனார், கி.வா. ஜெகநாதன் ஆகியோர் சிறந்த உரைநடை எழுத்தாளர்கள் ஆவர். கா. சுப்பிரமணிய பிள்ளை, சி. பாலசுப்பிரமணியன், தஞ்சை சீனிவாச பிள்ளை இவர்களால் சிறந்த முறையில் தமிழ் இலக்கிய வரலாறு எழுதப்பட்டுள்ளது. பக்கத்தலைப்பு எழுதிக்கோங்க. இலங்கை ஈந்த தமிழ். தமிழ்நாட்டில் புராணங்கள் பல தோன்றிய காலத்தில் ஈழத்திலும் புராணங்கள் எழுதப்பட்டது. அவற்றுள் பண்டிதராசர் எழுதிய தட்சிண கைலாச புராணம், வரத பண்டிதர் எழுதிய சிவராத்திரி புராணம், ஏகாதசி புராணம், சபாபதி பாடிய சிதம்பரநாதர் புராணம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை ஆகும். கோவை உலா, தூது, கலம்பகம் ஆகிய பிரபந்தங்களும் இலங்கை புலவர்களால் எழுதப்பட்டதே. பக்க தலைப்பு எழுதிக்கோங்க. ஆறுமுக நாவலர். இவர் பெரிய புராண வசனம், கந்த புராண வசனம், திருவிளையாடல் புராண வசனம், பாலபாடம், சைவ வினா விடை ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். சி. வை. தாமோதரம் பிள்ளை. இவர் இறையனார் அகப்பொருள், வீர சோழியம், தொல்காப்பிய பொருளதிகாரம் முதலிய ஆராய்ச்சி நூல்களை எழுதியுள்ளார். குழந்தை இலக்கியம்: கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, அளவள்ளியப்பா, மயிலை சிவமுத்து முதலானோர் அருமையான குழந்தை இலக்கியங்களை எழுதியுள்ளனர். சைவ சித்தாந்த கழகம் ஆத்திச்சூடி விளக்க கதைகள், காப்பிய கதைகள், திருக்குறள் விளக்க கதைகள், நன்னெறி விளக்க கதைகள் முதலான பல நூல்களை வெளியிட்டுள்ளது. விபுலானந்த அடிகள். இவரது யாழ் நூல் தமிழ் இசை கலையின் சிறப்பை விளக்குகின்றது. மதங்க சூளாமணியும் இவரது நூலே ஆகும். இவ்வளவுதான்ப்பா நீங்க எழுத போறீங்க. நல்லபடியா எழுதுங்க. வழக்கமா சொல்றதுதான், ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பாருங்க, முடிஞ்சா எழுதி பாருங்க. தேர்வை நல்ல முறையில் எழுதுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.